ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு பெருக்கத்திற்குரிய நாள் என்பதால் இந்த நாளில் தங்கம் போன்ற மங்கலப் பொருட்கள் வாங்குவது, தாலி சரடு மாற்றுவது, தாலி பெருக்கி கோர்ப்பது, சொத்துக்கள் வாங்குவது, புதிய முதலீடுகள் செய்வது, வியாபார பேச்சுவார்த்தை துவங்குவது ஆகியவற்றை செய்வதுண்டு. ஆடி மாதத்தின் 18ஆம் நாளையே ஆடிப்பெருக்கு தினமாக கொண்டாடுகிறோம். ஆடி மாதத்தில் ஆறு, குளம் போன்ற நீர்நிலைகளில் நீர் பொங்கி பெருக்கெடுத்து வரும். ஆடியில் விதை விதைக்கும் விவசாயிகளுக்கு ஆறுகளில் பெருக்கெடுத்து வரும் நீர் விவசாயம் செய்து அமோக விளைச்சலை கொடுக்கும். அதனால் விவசாயத்தை செழிக்க செய்யும் நீருக்கு மரியாதை செய்யும் விழாவாக கொண்டாடப்படுவது ஆடிப்பெருக்கு திருநாளாகும். பெண்கள் வழிபடும் முறை. ஆடிப்பெருக்கு நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு மூத்த சுமங்கலி பெண்களின் கைகளில் தாலி சரடு மாற்றிக்கொள்ளும் வழக்கம் உள்ளது. அதேபோல் புதிதாக திருமணமான பெண்களும் தாலி பெருக்கி போடுவார்கள். திருமணமாகாத பெண்களுக்கு ஒரு நூலில் மஞ்சளை நினைத்து கைகளில் கட்டி விடுவார்கள். அவர்கள் ஆடிப்பெருக்கு அன்று விரதம் இருந்து வழிபட்டால் விரைவில் அவர்களுக்கு நல்ல வரன் அமையும் அல்லது விரும்பிய கணவர் அமைவார்கள் என்பது நம்பிக்கை. இந்த கயிறை 3 நாட்கள் வரை பெண்கள் கையில் கட்டி இருப்பார்கள். ஆடிப்பெருக்கு வழிபாட்டு நேரம். ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3 சனிக்கிழமை வருகிறது. அன்று மாலை 4:55 மணி வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது. அதற்கு பிறகு அமாவாசை திதி துவங்குகிறது. இது முன்னோர்களுக்கு உரிய ஆடி அமாவாசை நாளாகும். அன்றைய தினம் காலை 9:10 ராகு காலம். அதனால் ராகு காலம் யமகண்ட நேரம் தவிர்த்து மாலை 4:55 மணிக்கு முன்பாக ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை நிறைவு செய்து கொள்ளலாம். பெண்கள் விரதம். ஆடிப்பெருக்கு அன்று பெண்கள் காலையிலேயே குளித்துவிட்டு விரதத்தை துவங்கிவிடலாம். அம்மன் நெய்வேத்தியம். ஆற்றங்கரையில் அல்லது வீட்டில் அம்மனுக்கு குலதெய்வத்திற்கு பல விதமான கலவை சாதம் செய்து படைக்கலாம் அல்லது சர்க்கரை பொங்கல் படைக்கலாம். ஆடிப்பெருக்கு பெருக்கத்தை தரக்கூடிய நாள் என்பதால் இந்த நாளில் தான தர்மங்கள், குறிப்பான தான தர்மங்கள், அன்னதானம் செய்வது பல மடங்கு அதிகமான புண்ணிய பலனை பெற்றுத்தரும். அதோடு வீட்டில் அனைத்து வகையான செல்வங்களும் பெருகும்.